அண்மை செய்தி. வருமான வரித்துறை விதித்த 1.5 கோடி ரூபாய் அபராதத்திற்கு எதிராக நடிகர் விஜய் தொடர்ந்த வழக்கில் அபராதம் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார் வணக்கம். இது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண் பாண்டியன். வருமானத்தை மறைத்து வரி மோசடி செய்த விஜய் ஊழலை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது என்று தற்போது கேள்வி எழுந்திருக்கிறது. புலி திரைப்படத்திலே கிடைக்கப்பெற்ற வருமானத்தை முழுமையாக மறைத்து 1.5 கோடி ரூபாய், அதாவது 1,50,00,000 ரூபாய் அபராதம் வருமான வரித்துறை விதித்திருக்கிறது. அதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே மனு செய்த விஜயனுடைய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக தள்ளுபடி செய்திருக்கிறது. அதே நேரத்தில் வருமானத்தை மறைத்து வரி மோசடி செய்த விஜய்க்கு 1.50 கோடி அபராதம் விதிக்கப்பட்டது செல்லும் என்ற அதிரடி தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. ஒருவர் நான் ஹரிச்சந்திரன் என்று பேசுவதற்கு முன்னால் தன்னுடைய வாழ்க்கையினுடைய சம்பளம், அதே போல் வருமானம், இவற்றையெல்லாம் நாம் எப்படி கையாளுகிறோம், ஊழலை பற்றி பேசுவதற்கு முன்னால் நாம் முதலில் திருடனாக இல்லாமல் இருக்கிறோமா என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒருவர் பொதுவெளியிலே பேச வேண்டும். ஆனால் ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணாக இருந்து கொண்டு தனக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது திரைப்படத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை முழுமையாக மறைத்துவிட்டு அதிலே நான் ஊழலில் திளைக்காதவன், ஊழலே செய்யாதவன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வது தாண்டோண்டித்தனமான செயல் என்று மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். விஜயனுடைய செயல்பாடு என்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. புலி என்கிற ஒரு திரைப்படத்தில் மட்டும் 1.50 கோடி ரூபாய் அரசுக்கு இவர் அபராதம் விதிக்கிற அளவிற்கு வருமானத்தை மறைத்திருக்கிறார் என்றால், இவர் நடித்திருக்கக்கூடிய அனைத்து திரைப்படங்களும் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு வருமானத்தை மறைத்திருப்பார் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக எழுந்து நிற்கிறது. ஒருவன் திருடினால், திருடிவிட்டு அவனே திருடு போய்விட்டது என்று கதறினால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் விஜயனுடைய செயல்பாடு என்பது தற்போது இருக்கிறது. திருடன் அழுது விட்டால் அவன் திருடியது மறைந்து விடுமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. கூப்பாடு போட்டால் இவன் திருடவில்லை என்பது நியாயமாக தெரியுமா என்ற பல்வேறு கேள்வி எழுந்திருக்கிறது. குற்றம் செய்தவன் கூச்சலிட்டால் குற்றம் மறைந்து விடுமா? களவு செய்தவன் கையிலே கண்ணீர் கரையோடு நின்றால் அவன் கரை போக்கி விடுமா? அவன் செய்த தவற்றை மறைக்க சத்தம் போட்டால் அதனை மறைத்து விடலாமா? குற்றவாளி கதறினால் உண்மை மாறிவிடுமா? திருட்டு கண்ணீர் சாட்சியாக இருக்குமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. வரி ஏய்ப்பு, கருப்பு பணம், சொகுசு கார் வாங்கியதில் மோசடி என பல்வேறு மோசடிகளுடைய ஊற்றுக்கண்ணாக, பல்வேறு மோசடிகளுடைய நிழலாக இருந்து கொண்டு தான் வெறுங்கையோடு நிற்கிறேன், வெள்ளை காகிதம் என்று பேசக்கூடிய விஜய்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. 1.50 கோடி ரூபாய் அபராதம் செல்லும் என்றும், அதே போன்று 1.50 கோடி அபராதம் செல்லும் என்றும், நீங்கள் போட்ட மனு ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தள்ளுபடி செய்திருக்கிறது. நடிகர் விஜய் ஊழலுடைய நிலையை பற்றி பேசுவதற்கோ, ஊழலை பற்றி பேசுவதற்கோ அருகதை இல்லை என்பதுதான் இந்த தீர்ப்பு அதிரடியாக நமக்கு தெரிகிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் அரசுக்கு 15 கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்து, அதாவது வரி ஏய்ப்பு செய்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இவர் ஒரு சொகுசு கார் வாங்கியது, குறிப்பாக ரோல்ஸ் ராய் என்கிற கார் வாங்கியது தொடர்பாகவும் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதிலே இவர் வரி ஏய்ப்பு செய்து வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதற்கு இது போன்ற மோசடிகள் எல்லாம் செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு இவர் மீது முன்வைக்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டே விஜய் 15 கோடி ரூபாய் சம்பளம் பெறுகிற அந்த காசோலையை வருமான வரி கணக்கிலே காட்டப்படவில்லை என்றும், இதனை கண்டறிந்து வருமான வரித்துறை 1.50 கோடி ரூபாய் அபராதம் வழங்கி இருக்கிறது. அப்படி வழங்கப்பட்ட அந்த அபராதம் எதிர்த்து இவர் நீதிமன்றம் செல்லுகிறார். நீதிமன்றம் நீங்கள் போட்ட மனுவை தள்ளுபடி செய்கிறோம், விதிக்கப்பட்ட அபராதம் செல்லும் என்று அதிரடியான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. 11 ஆண்டுகளுக்கு முன்பே இவர் ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கிறார். இப்பொழுது ஹரிச்சந்திரனை போல பொதுவெளியிலே வந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிவிட்டோம் என்பதற்காக நான் உத்தம புத்திரன் என்பது போல விஜய் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இந்த தீர்ப்பு என்பது நமக்கு காட்டுகிறது. ஒருவர் பொதுவெளியிலே பேசுவதற்கு முன்னால் தன்னை சுற்றி எத்தனை கரைகள் இருக்கிறது, தான் என்னென்ன ஊழல் எல்லாம் செய்திருக்கிறோம், எவ்வளவு ஊதியத்தை மறைத்திருக்கிறோம், அரசுக்கு எவ்வளவு வரி இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதையெல்லாம் உணராமல் விஜய் ஊழலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த அதிரடி தீர்ப்பு என்பது விஜயினுடைய இந்த இன்னொரு முகத்தை நமக்கு தெளிவாக காட்டியிருக்கிறது. அதாவது 2015ஆம் ஆண்டே பெற்ற சம்பளத்தை இவர் மறைத்திருக்கிறார் 11 ஆண்டுகளுக்கு முன்பாகவே. அதே போன்று சோதனையின் போது விஜய் வீட்டிலே ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சோதனையிலே 2015 5 கோடி ரூபாய் ரொக்கம், 16 கோடி ரூபாய் காசோலை, அதே போன்று 10 கோடி ரொக்கம் பெற்றது ஒப்புக்கொண்டது உள்ளிட்ட அனைத்தையுமே அப்போது வருமான வரித்துறை ஆவணங்களை தன்னுடைய
சோதனையின் மூலமாக கண்டறிந்து அதனை எல்லாம் ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். 2016-17 நிதியாண்டில 35.42 கோடி ரூபாய் வருமானம் என்று தாக்கல் செய்த கணக்கில் மறைத்திருக்கிறார். 2022 ஜூன் 30 1.50 கோடி ரூபாய், அதாவது ஏறக்குறைய 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த அபராத தொகை விதிக்கப்பட்டிருக்கிறது. 11 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்யப்பட்ட மோசடியில 4 ஆண்டுகளுக்கு முன்பாக அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அபராதத்தை எதிர்த்து இன்றைக்கு அவர் தாக்கல் செய்த மனுவையும் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. விஜய் தரப்புக்கு அபராதம் உத்தரவு என்பது மிகப்பெரிய இவர் செய்திருக்கக்கூடிய ஊழலினுடைய, அதாவது அரசினுடைய வருவாயை மறைத்தது, அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தியது எல்லாம் பட்டவர்த்தனமாக வெளியாகி இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு அதிரடியாக அதனுடைய சட்ட நடவடிக்கைகளை தெளிவான ஒரு உத்தரவை வழங்கி இருப்பதைத்தான் இந்த சம்பவம் காட்டிருக்கிறது. விஜயினுடைய ஊழல், விஜயினுடைய குடும்ப பின்னணி, விஜயினுடைய இது போன்ற வருமானங்களை மறைக்கிற விஷயங்கள், இவையெல்லாம் எப்படி இவர் சமூக நீதியை பற்றி பேசுவதற்கும் மற்றவர்களை பற்றி குறை சொல்வதற்கும் இவரால் முடியும் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. சமூக ஊடகங்களிலே விஜய் மிகப்பெரிய ஹரிச்சந்திரன் போல ஊடகங்கள் மூலமாகவும் பொதுவெளியிலும் பேசிக்கொண்டு இதுபோன்று ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக இருப்பதைத்தான் உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பானது இன்றைக்கு காட்டி இருக்கிறது. இவருடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்து வைத்துவிட்டு தான் உத்தமன் என்று விஜய் போடக்கூடிய நாடகத்தினுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூலமாக என்பதைத்தான் இன்றைக்கு விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது தெளிவாக எடுத்துச் சொல்லுவது குறிப்பிடத்தக்கது. அருண் பாண்டியன்.